கேஸ் எங்க ஒரு பையன் ஒரு மீனோட தலையில பாத்தினா ஓங்கி ஒரு அடி ஒண்ணு அடிக்கிறான். இவன் அப்படி அடிக்கவும் அவனோட அப்பாவுக்கு பாத்தினா தலையில வலியானது வந்து ஏற்படுது. இப்ப அந்த மீனோட உடம்புல இருக்கக்கூடிய செதில் எல்லாத்தையும் இவன் நீக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அவனுடைய அப்பாவோட உடம்புல பாத்தினா காயங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அவனுடைய பையனுக்கு பாத்தீங்கன்னா இதை பத்தி எதுவுமே சுத்தமா வந்து தெரியல. இப்ப அந்த மீனவ கொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய அப்பாவையும் பாத்தினா மூச்சு வரத நிப்பாட்ட வந்து செய்யறாரு. இந்த ஒரு விஷயமானது அந்த பையனுடைய அம்மாவுக்கும் அண்ணனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வர வந்து செய்யறாங்க. வந்தவங்க தன்னோட பையனை பார்த்து எதுக்காக அப்பாவை இப்படி அடிச்சுன்னு வந்து கேட்க வந்து செய்யறாங்க. அதுக்கு நான் எதுவுமே பண்ணல வந்து சொல்லிட்டு இருக்கான். உடனே அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா எடுத்து வந்து காமிக்கிறாங்க. பாரு நீ தான் அப்பாவை துன்புறுத்தி இருக்கணும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவன் அதுல தான் இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரியப்பட வந்து செய்யறான். அதுக்கப்புறமா அவனை சீர்திருத்த பள்ளியில பார்த்தா சேர்த்து வந்து வர்றாங்க. அந்த சீர்திருத்த பள்ளியில மயங்கி கீழே வந்து விழுகிறான். கண்ணை திறந்து இவன் பார்க்கும்போது மறுபடியும் அவங்க அப்பா அடிபட்டார்ல அந்த நாள்ல கண்விழிக்க வந்து செய்யறான். இப்ப மறுபடியும் அவனுக்கு அதே நாள் திருப்பி கிடைச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம அதே தப்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த பையனுடைய சிஸ்டர் பார்த்து அந்த ஃபீஸ கொலை பண்ண வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் நடுங்கிட்டே உட்கார்ந்துருக்கத பார்த்த உடனே அந்த பையனுடைய அம்மாவும் அண்ணன் அங்க வந்து அந்த ஃபிஷ் பார்த்து கொலை பண்ண வந்து போறாங்க. அந்த சமயம் அந்த பையனுடைய அப்பா பார்த்து நாங்க வந்து இன்னைக்கு என்னுடைய பர்த்டே எனக்காக என்னுடைய பையன் தான் அந்த ஃபிஷை கிளீன் பண்ணி சமைச்சு கொடுக்கணும் வந்து கேக்குறாரு. அப்பா அப்படி சொன்னதுக்கு அப்புறமா இவனே அந்த ஃபிஷோட தலையில பார்த்தனா மறுபடியும் அதே மாதிரி வந்து அடிக்கிறான். அப்படி அடிச்ச அடுத்த செகண்ட் அவனுடைய அப்பாவுக்கு பார்த்தனா தலையில வலியானது வந்து ஏற்படுது. இது அவனுடைய அம்மா பார்த்தனா பார்த்துட்டு இவர் ஜோக் பண்றான்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவனுக்கு ஏதோ டவுட்டா இருக்கிறதால இந்த மீனை நம்ம சமைக்க வேண்டாம் மறுபடியும் ரிவர்ல விட்டுலான்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அவனுடைய பிரதர் பார்த்தனா அதுக்கு ஒத்துக்காம அவன் இப்ப அந்த ஃபிஷை பார்த்தனா கிளீன் பண்ணி சமைச்சதோட அப்பாவுக்கு சாப்பிட வந்து கொடுக்குறாங்க. இப்ப அவர் அந்த ஃபிஷ் சாப்பிடுறாரு. சாப்பிட்ட அடுத்த செகண்டே இறந்து பார்த்தனா கீழே வந்து விழுந்துறாரு. என்னடான்னு பார்த்தா இவன் தான் அதுல பாய்சன் கலந்ததை சொல்லி வீடியோ ஒன்னு பார்த்தனா ரெக்கார்ட் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. என்ன பண்ணாலும் அவன் தான் தோட அப்பாவை கொலை பண்ற மாதிரி பார்த்தனா அவனுக்கு ரிப்பீட்டா நடந்துகிட்டே வந்து இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.